தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத சாதாரண தர பரீட்சை 11,000க்கும் மேற்பட்டோர் நைனி சித்திகளை பெற்றுள்ளனர். OMP அலுவலகம் சர்வதேச வழிகாட்டல்களுடனேயே செயற்படுகிறது. OMP ஆணையாளர். நாட்டில் டெங்கு பரவல் அதிகரிப்பு. பாடசாலை மதஸ்தலங்கள் டெங்கு அதிகம் பரவும் இடங்களாக அடையாளம். கொங்கோவில் அதிகரிக்கும் எபோலா வைரஸ், வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல். உள்நாட்டு செய்திகள். 2025 கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியீடு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගයේ 2025 වර්ෂය මෙම විභාගයේ ප්‍රතිඵල 2026 ජූනි මාස 19 දින මධ්‍යම රාත්‍රී දන්තජාලයට මුදා හැරියා. මේ විභාගයේ ප්‍රථම වතාවට විෂයන් 5ක් හෝ ඊට වඩා වැඩි සංඛ්‍යාවට පෙනී සිටි ශිෂ්‍ය සංඛ්‍යාව 3,08,562ක් එනම් 99.91ක් විභාගයට පෙනී සිටලා තිබෙනවා. මේ අතුරින් උසස් පෙළ සඳහා සුදුසුකම් ලැබූ ශිෂ්‍ය සංඛ්‍යාව 2,25,748ක් වෙනවා. ඒ ප්‍රතිශතයක් වශයෙන් ගත්තොත් 73.16ක්. සියලුම විෂයන් සඳහා ඒ සාමාත ලබාගත් පාසල් අයදුම්කරුවන් සංඛ්‍යාව 11,651ක්. ප්‍රතිශතයක් වශයෙන් ගත්තොත් 3.7%. ඒ වගේම පෞද්ගලික අයදුම්කරුවන් 139 දෙනෙක් සියලුම විෂයන් සඳහා ඒ සාමාත ලබාගෙන තිබෙනවා. இம்முறை பரீட்சைகளில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 11,790 எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் சித்தியடைந்தவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இம்முறை விஞ்ஞான பாடத்தில் 70.1 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 69.07 காணப்பட்டது. மேலும் இம்முறை கணித பாடத்தில் 72.03 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 71.06 காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் 7,419 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தியடையாமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டுக்குரிய கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையை இவ்வருடத்தின் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான விண்ணப்பங்கள் கோரும் பணிகள் ஜூலை மாதத்தின் 1வது வாரத்தில் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7,000க்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நீதி அமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ජාත්‍යන්තර නීතිවලට අනුව එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මානව හිමිකම් නීතිය, මානුෂීය නීතිය, අතුරුදහන් වූ පුද්ගලයන් පිළිබඳ බලහත්කාරයෙන් අතුරුදහන් වූවන් පුරුව පිළිබඳ ප්‍රඥප්ති වගේ දේවල් හරියට අනුගමනය කරමින් එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ ලංකාවේ නේවාසික නියෝජිත කාර්යාලය, රතුකුරුස සංවිධානයේ ජාත්‍යන්තර රතුකුරුස සංවිධානයේ ලංකාවේ කාර්යාලය, එතකොට ඊට අමතරව රාජ්‍ය නොවන සංවිධාන, ඊට පස්සේ අන්තර්ජාතික සංවිධාන, මේ සේරමත් එක්ක එක්කහු වෙලා මේ හරි විදිහට නීත්‍යානුකූලව මේ කටයුත්ත කරගෙන යද්දී கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அலுவலகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சர்வதேச விதிகளுக்கு அமைவான செயல்படும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டல்களுக்கு அமையவே முற்றிலும் சட்டப்பூர்வமாக இயங்கி வருகிறது. அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தினாலும் இது எந்த ஒரு ராணுவ பிரிவிற்கோ, போலீசாருக்கோ அல்லது
அரசியல் தரப்பிற்கோ சாதகமாக செயல்படாத ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவாகும். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். தற்பொழுது மக்கள் மத்தியில் OMPயின் செயற்பாடுகள் குறித்து நேர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளதால் மாவட்ட ரீதியாக நடத்தப்படும் அமர்வுகளுக்கு மக்கள் அதிகளவில் வருகை தந்து வருகின்றனர். தினசரி 100 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் 85க்கும் அதிகமான குடும்பங்கள் நேரில் வந்து சாட்சியங்களையும் தகவல்களையும் வழங்கி வருகின்றன. மக்களிடையே நிலவும் தவறான புரிதல்களை நீக்கி உண்மையை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய பங்கு ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. අපි ඒ විදිහටම 100කට එන්න කියලා තියෙනවා. මම බලාපොරොත්තු වෙනවා ඒ වගේම හෝ ඊට වැඩි ගාණක් එයි කියලා. එතකොට ඒ තත්ත්වයේ යටතේ අපි අනික අපි තනියෙන් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. අපි රාජ්‍යයේ මුදල් වෙන් කරලා ඒ මුදල් මත අපි කටයුතු කළාට ස්වාධීන කොමිසමක් වගේ තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ ස්වාධීන ආයතනයක්. අපිට කිසිම බලපෑමක් රජයෙන් හෝ කිසිම කෙනෙක්ගෙන් නැහැ මේකේ මේ හමුදා වෙනුවෙන් කටයුතු කරන්න පොලිසිය වෙනුවෙන් කටයුතු කරන්න පහුගිය රජයන් වෙනුවෙන් කටයුතු එහෙම එකක් නෑ මේකේ. මේ අතුරුදහන් වෙච්චි මනුස්සයන්ගේ මොකද වුණේ කියන ඉරණම හොයන්න ඔවුන්ට යම්කිසි වරදක් කළා නම් ඒ වරදකාරයෝ කවුද කියලා හොයාගෙන ඔවුන්ට යුක්තිය ඉෂ්ට කරන්න තමයි අපේ එකම අරමුණ. இதேவேளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச கண்காணிப்புடனான சுயாதீன விசாரணை கோரி ஐக்கிய நாடுகள் சபைக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் அதிகளவிலான டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிள்ளைகள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு பெற்றோருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், අද දින වෙන විට ජාතික ඩෙංගු මර්ධන ඒකකයට ඩෙංගු රෝගීන් 44480ක් වාර්තා වෙලා තියෙනවා. මේන් රෝගීන් 28 දෙනෙක් මිය ගිහිපු බවත් වාර්තා වෙලා තියෙනවා. මේ රෝගීන් සංඛ්‍යාවෙන් වැඩි වශයෙන්ම රෝගීන් වාර්තා වෙන්නේ කොළඹ, ගම්පහ, මාතර, කළුතර, රත්නපුර, ගාල්ල, නුවර, කොළඹ මහනගර සභා සීමාව, හම්බන්තොට, කෑගල්ල, කුරුණෑගල යන දිස්ත්‍රික්ක ඒ පිළිවෙලට තමයි රෝගීන් වැඩි වශයෙන් වාර්තා වෙන්නේ. ඇතිවන කඩින් කඩ වර්ෂාව නිසා මේ දිනවල මදුරු කීට ඝනත්ව පරිසරයේ වැඩි වෙලා තියෙනවා. ඒ නිසා තමයි රෝගේ වැඩිවීමක් දක්නට ලැබෙන්නේ. විශේෂයෙන් ආයතන සහ පෞද්ගලික ආයතන පරීක්ෂා කිරීමට තමයි අද නියමිත වෙන්නේ. ඊයේ දවස පාසල් සඳහා වෙන් කරලා තිබුණා. ඉතින් අපි හිතනවා සෑම පුරවැසියෙක්ම මේ වෙලාවේ இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 44,480 ஆகும். இதேவேளை டெங்கு நோய் காரணமாக இதுவரை 28 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, மாத்தறை, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது இடைக்கிடையே மழை பெய்வதனால் நுளம்புகள் பரவும் விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர் நிரம்பும் இடங்களை பொதுமக்கள் அழித்து சுத்தமாக வைத்திருந்தால் எதிர்வரும் வாரங்களில் டெங்கு நோய் பரவும் வீதத்தை கட்டுப்படுத்த முடியும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசை
திசையிலிருந்து காற்று வீசும். ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசன்துறை மன்னாரூடாக பொத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 894 பேர் எபோலா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 204 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் இடுரி மாகாண முக்கிய நோய் பரவல் மையமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 91 உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த இறப்புகளில் கிட்டத்தட்ட 78% இப்பகுதியில் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 75 மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அவர்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொங்கோ அதிகாரிகள் கடந்த மே 15 அன்றுதான் இந்த தொற்று பரவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். ஏற்கனவே கொங்கோ நாட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாத நிலையில் இந்த தொற்று பரவல் அந்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பிற்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது. தற்போது அங்கு கையுறைகள், முகக்கவசங்கள் போன்ற அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சக பணியாளர்கள் அடுத்தடுத்து நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பதைக் கண்டு அச்சமடைந்துள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு உலக சுகாதார அமைப்பு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க உதவும் வகையில் சீனா மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகள் கொங்கோவிற்கு தங்கள் மருத்துவ குழுக்களை அனுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.